بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய பெரியார்களே, தாய்மார்களே, இன்றைய பாடத்தலைப்பாக மா ஹுக்மு மல்லா யுத்தி ஜகாத்த காமிலத்தன், நிறைவேற்றப்பட வேண்டிய ஜகாத்தை பூர்ணத்துவமாக நிறைவேற்றாதனுடைய மார்க்க சட்டம் என்ன, அவனுடைய தண்டனை என்ன என்பது சம்பந்தமாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மனிதர்களாகிய நாங்கள் ஒவ்வொருத்தரும் தன்னை விசாரணை செய்யக்கூடியவர்களாக இருப்பது அவசியமாகும். தன் மீது கடமையான காரியத்தை நிறைவேற்றுவதிலே சரியாக நிறைவேற்றுகின்றோமா என்பதை சுய விசாரணை செய்வது அவசியமாகும். அத்தோடு ஹராமாக்கப்பட்டவைகளை தவிர்த்து கொள்வதும் அவசியமாகும். ஏனென்றால் உங்களுடைய நஃப்ஸ் ஒவ்வொன்றும் உங்களிடத்திலே அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற செல்வங்கள், அதற்குரிய ஜகாத்தை உரிய முறையிலே, ஏவப்பட்ட முறையிலே, அல் குர்ஆனும் சுன்னாவும் ஏவிய அடிப்படையிலே அது நிறைவேற்றுவது கடமையாகும். அதை நிறைவேற்றுவதிலே நாங்கள் இடையூறு செய்துவிடக்கூடாது, குறை செய்துவிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஆத்தாஹுல்லாஹு மாலன் ஃபலம் யுஅத்தி ஸகாத்தஹு முஸ்ஸில லஹு யௌமுல் கியாமா ஷுஜாஅன் அக்ரஅ லஹு ஸபீபதானி யஅஹுது பிஷித்கைஹி ஃபயகூல் அன மாலுக அன கன்சுக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸஹீஹ் புகாரிலே வந்திருக்கின்ற சஹீஹான ஹதீஸ், அந்த ஹதீஸிலே வந்திருக்கிறது, மிக தெளிவாக வந்திருக்கிறது. எவ்வாறுன்னு சொன்னால், யாருக்கு அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுத்து அந்த செல்வத்துக்குரிய ஜகாத்தை நிறைவேற்றவில்லையோ அவர் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாவார் என்ற செய்தி வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், யாருக்கேனும் அல்லாஹ் செல்வத்தை அளித்து அதற்கான ஜகாத்தை அவர் செலுத்தவில்லையாயின் மறுமையில் அவரது செல்வம் தலை வழுக்கையான, அதாவது பாம்பை பற்றி அல்லாஹ் நபிகளார் கூறுகின்றார்கள், தலை வழுக்கையான, சாதாரண பாம்புக்கும் தலை வழுக்கையாக இருக்கின்ற பாம்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தலை வழுக்கையான கொடிய நஞ்சுடைய கிழட்டு பாம்பாக அவருக்கு காட்சி தரும். அதற்கு அதன் நெற்றியில் இரு கரும் புள்ளிகள் இருக்கும். மறுமை நாளில் அது அவரது கழுத்தில் மாலையாக சுற்றி கொள்ளும். பிறகு அந்த பாம்பு அவரது முகவாய் கட்டையை, அதாவது அவரது தாடையை பிடித்து கொண்டு, நான் தான் உனது செல்வம், நான் தான் உனது கருவூலம் என்று சொல்லும் என கூறிவிட்டு, பிறகு அல்லாஹ்வின் தூதர், பிறகு அல்லாஹ் தனது பேருதவியிலிருந்து தங்களுக்கு வழங்கியவற்றில் இவர்கள் கருமித்தனம் செய்கின்றார்களோ அவர்கள் தமக்கு அதனை நல்லதென எண்ணிவிட வேண்டாம், மாறாக அது அவர்களுக்கு தீங்கியாகும். அவர்கள் எதனை வழங்காது வைத்திருந்தார்களோ அது மறுமையில் அவர்கள் கழுத்தில் மாலையாக மாற்றப்படும். வானங்கள் மற்றும் பூமியின் உரிமை அல்லாஹ்வுக்கு உரியதாகும். மேலும் நீங்கள் செய்கின்றவற்றை எல்லாம் அல்லாஹ் நன்கறிந்தவன் என்று அல் குர்ஆன் அத்தியாயம் 3 180வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்படியான மாபெரிய தண்டனைக்கு நாங்கள் ஆளாகிவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே கடுமையாக தண்டிக்கப் போகிறான், மன்னரையிலே தண்டிக்கப் போகிறான். அந்த தண்டனையிலிருந்து அல்லாஹ் எங்களையும் உங்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மூமினான ஒரு அடியான் தன்னிலே அல்லாஹ்வை பயந்து கொள்வது,
அவனுடைய சொத்துகளுக்கு உரிய முறையிலே ஜகாத்தை வழங்குவது. நிச்சயமாக இந்த ஜகாத் அது ஒரு கடன் அல்ல, அது ஒரு கூலி. அல்லாஹு தஆலா மறுமையிலே அதற்கு நன்மையை வழங்க காத்திருக்கின்றான். மறுமையிலே அல்லாஹு தஆலா அதற்கு நன்மையை சேகரித்து வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா எஞ்சிய சொத்திலே, பணத்திலே, செல்வத்திலே அல்லாஹ் அவனுக்கு அருள் செய்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நகஸத் ஸதகத்துன் மின் மாலின், தர்மம் செய்வதனால, ஜகாத் கொடுப்பதனால அது ஒருபோதுமே குறைந்து விடாது என்ற செய்தியும் சஹீல் ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அஸ்ஸதகாத் தஸீதுல் மால், தர்மங்கள் செல்வத்தை அதிகரிக்கும், அது தூய்மையானது, அருள் விளைவிக்கிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.